வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று புயலாக மாறுமா என்பது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாக கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு திசை நோக்கி நகரும் என்றும், இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் கடலூர், மயிலாடுதுறை, நாகை மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதேபோல திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார். 12ஆம் தேதி திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும், திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரை வட கடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். 13ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் தனிநபர் ஜிடிபி தேசிய சராசரியை விட அதிகம் இருப்பதாக சிஏஜி அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. 2022-23 நிதியாண்டுக்கான தமிழ்நாட்டின் சிஏஜி அறிக்கை தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் முதன்மை கணக்காய்வு தலைவர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வருவாய் பற்றாக்குறை 36,215 கோடியாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் போக்குவரத்து துறையின் கடன் 3 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும், மருத்துவ பணியாளர்களை பணியமர்த்துவதில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாகவும் முதன்மை கணக்காய்வு தலைவர் கூறியுள்ளார். $10.5 இடஒதுக்கீடு சட்டத்தை முறையாக கொண்டுவராதது யாருடைய தவறு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், 10.5 இடஒதுக்கீடு சட்டம் முறையாக கொண்டுவரப்படவில்லை என்றார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதை செயல்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மின்வாரி ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு தயாரா என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வினா எழுப்பியுள்ளார். பேரவையில் பேசிய முதலமைச்சர், அதானி ஊழல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை ஆதரிக்க தயாரா என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ், அதானி ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை ஆதரிக்க பாமக தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்சவரம்பை உயர்த்தி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், போஸ்ட் மேட்ரிக் மற்றும் ப்ரீ மேட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஆண்டு வருமான உச்சவரம்பினை 8 லட்சமாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு குறைந்த நேரத்தை ஒதுக்குவதோடு தவறான தகவல்களை பதிவு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசியல் ஆதாயம் தேடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுக அரசின் அலட்சிய போக்கால் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக சாடினார். திருப்பூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகொலையில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்போது விமர்சித்தார். அதானி முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப பாஜகவினரோ பாமகவினரோ முன் வருவார்களா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். அதானி முறைகேடு விவகாரத்தில் தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயர் அடிபடுவதாக பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் குறித்து பொதுவெளியில் வரும் தவறான தகவல்களுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து விளக்கம் அளித்து வருவதாகவும் கூறினார்.
முல்லை பெரியார் அணை பராமரிப்பு பணி குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் பேச வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியார் பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த 4ஆம் தேதி தமிழ்நாடு நீர்வளத்துறை அதிகாரிகள் சென்ற லாரிகள் திருப்பிவிடப்பட்டன. இந்த நிலையில் பேரவையில் பேசிய இபிஎஸ் கேரளாவுக்கு செல்லும் முதலமைச்சர் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் பராமரிப்பு பணி குறித்து பேச வேண்டும் என்றார். பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழ் தாத்தா உ.வை. சாமிநாதர் ஐயரின் பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் வினாவிடை நேரத்தில் அதிமுக எம்எல்ஏ கே.பி. முனுசாமியின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், சென்னை எழும்பூரில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் வரும் 19ஆம் தேதி நேரில் ஆஜராகி எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கில் 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஓபிஎஸ் உட்பட அனைத்து தரப்பு கருத்துக்களையும் கேட்ட பின்பே முடிவெடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேரில் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தனது பார்வைக்கு வந்ததாகவும் தமிழக மக்களோடு நாங்கள் இருப்போம், கவலை வேண்டாம் என மத்திய அமைச்சர் கூறியதாக திருமாவளவன் பதிவிட்டுள்ளார். மேலும் மத்திய அமைச்சருடனான இந்த சந்திப்பு ஆறுதல் அளிப்பதாகவும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பேரிடர் காலத்தில் சமுதாயத்திற்கு போட்டோ எடுத்து அறிக்கை வெளியிட்ட விஜய்க்கு திமுக அரசை குறை சொல்ல என்ன தகுதி உள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் கடுமையாக சாடியுள்ளார். சென்னை பாரிமுனையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 200 தொகுதியில் வெல்வோம் என்று விஜய் சொல்கிறார், ஆனால் திமுக 234 தொகுதியிலும் வெல்லும் என்று உறுதிபட கூறினார். ராணிப்பேட்டை வாலாஜாப்பேட்டை அருகே வகுப்பறையில் மயங்கி விழுந்த மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். சுமைதாங்கி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த நிஷா என்ற மாணவி திடீரென வகுப்பறையில் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 18 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 3ஆம் தேதி கடலுக்கு சென்ற மீனவர்கள் காங்கேசன் கடற்பகுதியில் சிறைபிடிக்கப்பட்டனர். 2 படகுகளோடு கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 18 பேரை விடுவித்து பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீனவர்கள் அனைவரும் ஓரிரு நாள்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்கள் கிளர்ச்சியடைந்தவுடன் மு.க.ஸ்டாலின் போலி பிம்பத்தை ஏற்படுத்துவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தம்பிதுரை மீது ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டு பொய்யானது என்றார். தமிழ்நாடு அரசு பொய்மை அரசாக செயல்படுவதாகவும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். நான் கேட்குறேன், 10 மாசத்துல என்ன செஞ்சீங்க நீங்க? 10 மாசத்துல முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களோட போக்குகள்லாம் திருவண்ணாமலையில் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி தீபம் ஏற்றப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது திருவண்ணாமலை தீப திருவிழா ஏற்பாடு தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்தார். அப்போது 350 கிலோ கொப்பரை திரி, 450 கிலோ நெய், இதனை சுமக்க தேவையான மனித சக்தியை கொண்டு தீப திருவிழாவை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார்.
தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்ளவில்லை. ஓபிஎஸ்ஸின் இருக்கை பின்வரிசைக்கு மாற்றப்பட்டதால் அதிருப்தி அடைந்த அவர் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் வருவதில்லை. கடந்த ஜூன் மாதத்தில் கூட வருகை பதிவேட்டில் மட்டும் கையெழுத்திட்டுவிட்டு சென்று விட்டார். முன்னதாக அவரது இருக்கை அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. போட்டித் தேர்வுக்கு உதவியாக இருக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான பாட புத்தகங்கள் தேவையான நூலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய அவர் இவ்வாட்சி நூலகங்களின் பொற்காலம் என பெருமிதம் தெரிவித்தார். 1958 நூலகங்களுக்கு வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 108 நூலகங்களில் VR தொழில்நுட்பம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். சென்னையில் எஸ் பேங்க் வங்கியில் 7.5 கோடி ரூபாய் பணத்தை கையாடல் செய்வதற்கு உதவிய முன்னாள் ஊழியர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தேனாம்பேட்டை சேர்ந்த ராஜேந்திரன் அவரது மனைவி ஆகியோர் வங்கி மேலாளர் பேட்ரிக் என்பவர் தங்களை ஏமாற்றிவிட்டதாக கூறி சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். இந்நிலையில் வங்கி மேலாளர் தலைமறைவான நிலையில் மோசடிக்கு உதவியதாக முன்னாள் வங்கி ஊழியர்கள் கார்த்திக், செந்தில் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் கட்சியின் பதவி பறிக்கப்பட்டதால் வேதனையடைந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். விஜயின் தீவிர ரசிகரான அபினேஷ் என்பவர் வத்தலகுண்டு ஒன்றிய தலைவர் பொறுப்பு வகித்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கல்வெட்டில் தனது பெயர் இடம்பெறாததால் மன உளைச்சலுக்கான அபினேஷ் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அதிக அளவில் தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் மழை நிவாரணம் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயல் நிவாரணமாக அரசு சார்பில் தலா 2000 ரூபாய் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட 11 வார்டுகளில் நிவாரணம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இதனை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கூடுதல் தகவல் கிடைத்துள்ளது. நவம்பர் 29ஆம் தேதி சேமலை கவுண்டம்பாளையம் கிராமத்தில் தெய்வசிகாமணி, அலமேலு மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இந்நிலையில் தூத்துக்குடியை சேர்ந்தவரின் பத்திரங்கள் செந்தில்குமார் வீட்டில் இருந்ததாகவும் அந்த பத்திரங்களை எடுப்பதற்காக இந்த கொலைகள் அரங்கேறி இருக்குமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாரத ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீப திருவிழாவின் 7ஆம் நாளில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலையம்மன் உள்ளிட்ட பஞ்ச மூர்த்திகளுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் 59 அடி உயரம் கொண்ட மகாரதம் எனும் பெரிய தேரை ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். அப்போது அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். தொலைக்காட்சி தொடர்களில் வரம்பு மீறிய காட்சிகள் வெளியிடப்படுவதால் சின்னத்திரை தணிக்கை வாரியத்தை உருவாக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தொலைக்காட்சி சீரியல்கள் தணிக்கைக்கு செய்யப்படாமல் ஒழுக்கமற்ற காட்சிகள் ஒளிபரப்பப்படுவதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் மத்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி மற்றும் காவல்துறை தலைவர் பதிலளிக்க உத்தரவிட்டனர். சேலம் மாநகராட்சியின் வரி விதிப்புகளை கண்டித்து விசைத்தறி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். GST மற்றும் சூரத் ஜவுளி விற்பனை உள்ளிட்ட காரணங்களினால் விசைத்தறி தொழில் ஏற்கனவே நலிந்துள்ள நிலையில் விசைத்தறி கூடங்களுக்கு சதுர அடிக்கு 27 ரூபாய் வரை விதிக்கப்படும் வரியால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் இடங்களில் தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா ஆய்வு செய்தார். வெள்ளிமலை வனப்பகுதியில் உற்பத்தியாகும் வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் இடங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதன்படி வருசநாடு, மயிலாடும்பாறை உள்ளிட்ட பகுதியில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா ஆய்வு மேற்கொண்டார்.
தனது தொகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டால்தான் தான் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட முல்லைநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வடிகால் பணிகள் அரைகுறையாக நடந்துள்ளதாக சட்டப்பேரவையில் அவர் தெரிவித்தார். மேலும் தான் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராவது அமைச்சர் துரைமுருகன் கையில் தான் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து முதலமைச்சர் தெளிவான விளக்கம் அளித்துவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக முன்னாள் எம்பி இரா மோகன் மறைவை ஒட்டி இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க உதயநிதி ஸ்டாலின் கோவை சென்றார். முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்த அவரிடம் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஏற்கனவே இதுகுறித்து பேசிவிட்டதாக பதிலளித்தார். தொலைக்காட்சி தொடர்களில் வரம்பு மீறிய காட்சிகள் வெளியிடப்படுவதால் சின்னத்திரை தணிக்கை வாரியத்தை உருவாக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தொலைக்காட்சி சீரியல்கள் தணிக்கைக்கு செய்யப்படாமல் நாடாளுமன்ற மக்களவையில் வரும் 14ஆம் தேதி அரசியல் சாசனம் மீதான விவாதத்திற்கு பிரதமர் மோடி பதிலளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 25ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. அதன்படி வரும் 13, 14 ஆகிய தேதி விவாதம் நடைபெறும் என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் ஆஷா ஊழியர்கள் நடத்திய போராட்டத்தில் பெண் ஊழியர் ஒருவர் காவலரை கன்னத்தில் பலார் என அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தெலங்கானாவில் நடைபெற்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆஷா ஊழியர்களுக்கு தலா 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகின்றது. அதனை நிறைவேற்ற கோரி ஹைதராபாத்தில் உள்ள கோட்டி சௌராஸ்தாவில் ஆஷா ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களவை சபாநாயகர் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளன. இந்த நிலையில் அதற்கு ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக பரிசீலித்து வருவதாக பிஜு ஜனதா தளம் தலைவரும் ஒடிசா மாநில முன்னாள் முதலமைச்சருமான நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளுக்கு மாநிலங்களவையில் போதுமான எம்பிக்கள் இல்லாத சூழலில் பிஜு ஜனதா தளம் கட்சியின் 7 எம்பிக்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளனர். காங்கிரஸ் எம்பிக்கள் போலி முகமூடிகளை அணிந்து கொண்டு நாடாளுமன்றத்தின் நன்மதிப்பு மீது தாக்குதல் நடத்துவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், ராகுல் காந்தி உள்ளிட்ட சில காங்கிரஸ் தலைவர்கள் நாட்டுக்கு எதிரான வெளிநாட்டு சக்திகளோடு இணைந்து கொண்டு நாடாளுமன்றத்தை முடக்குவதாக குற்றம் சாட்டினார். மேலும் திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட காங்கிரசின் கூட்டணி கட்சிகள் கூட நாடாளுமன்றம் செயல்பட விரும்புவதாகவும், ஆனால் அவற்றை பற்றி ராகுல் காந்திக்கு கவலை இல்லை எனவும் கிரண் ரிஜிஜு சாடினார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி 10 நாட்களுக்கு மேலாகியும் பிரதமர் மோடி அவைக்கு வராதது ஏன் என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய பிரியங்கா காந்தி, அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு அஞ்சுவதாக கூறினார். மேலும் இதனை திசை திருப்புவதற்காக காங்கிரஸ் தலைவர்கள் மீது மத்திய அரசு குற்றம் சாட்டுவதாகவும் அவர் சாடினார். சென்னையில் தனியார் நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பலதரப்பட்ட பெண்கள் விமானத்தில் சுமார் 1 மணி நேரம் வானில் பறந்தனர். அப்போது விமானத்தில் தனிநபர்கள் வீடுகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இயக்குநர் S.A. சந்திரசேகர், அவரின் மனைவி ஷோபா, நடிகை பாவனா, நடிகர் நரேன் ஆகியோர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை பாவனா, அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ள விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அவங்களோட
வலசரவாக்கம் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு அம்மா உணவக ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டம் ஈடுபட்டனர். ராமபுரம் அம்மா உணவகத்தில் பெண் ஊழியர்கள் பிரச்சனையில் ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். தாக்கிய நபர்கள் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யாமல் ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அம்மா உணவக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெண்கள் சிலர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. மணிப்பூரில் அமலில் உள்ள சிறப்பு ஆயுதப்படை சட்டத்தை நீக்க கோரி இம்பால் பகுதியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பேரணி நடத்தினர். அப்போது அவர்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மணிப்பூரில் அதிகரித்த வன்முறை காரணமாக கடந்த நவம்பர் மாதம் இந்த சட்டம் மத்திய அரசால் மீண்டும் அமல்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட மணிப்பூரில் உள்ள 6 காவல்நிலைய எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறப்பு ஆயுதப்படை சட்டம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாமக தலைவர் அன்புமணியின் மகள் சங்கமித்ரா தயாரிக்கும் அலங்கு படத்தின் ட்ரெய்லரை நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டார். SP சக்திவேல் இயக்கத்தில் நடிகர்கள் குணநிதி, காளி வெங்கட், செம்பன் வினோத் ஆகியோர் நடிப்பில் உருவான அலங்கு திரைப்படத்தை சங்கமித்ரா அன்புமணி தயாரித்துள்ளார். இந்த படத்தின் ட்ரெய்லரை நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டு படக்குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்.